இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கலேடியம், அதாவது சேம்பு வெரைட்டிஸாக தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்லா பிளாக் வித் ரெட் ஷேடில் க்ரீன் அந்த மாதிரி இல்லை ஒரு கலேடியம் வெரைட்டிஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதோட இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரப்பர் மாதிரி நல்லா திக்னஸ்ஸாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். ஒரு பிளான்ட்லேருந்து இந்த சேம்பு வெரைட்டிஸ் எல்லாம் ஒன்று வச்சிட்டிங்கனாலே வந்து போதும், நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் இருந்து. அந்தளவுக்கு நல்லா புஷ்ஷாகவும் வரும். வீட்டில் வந்து அலங்காரத்துக்கு வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு செம்மையான ஒரு பிளான்ட்ஸ் வெரைட்டிஸ்னால் நம்ம வந்து இதை வந்து சொல்லலாம். இன்னும் இலைகள், இதோட இலைகள்லாம் வந்து பார்க்குறதுக்கு இதை விட இன்னும் நல்ல பெரிய பெரிய இலைகளாலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இது ஒரு முத்தின பிளான்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பூ வருது. எல்லா கலேடியம் வெரைட்டிஸ்லேயுமே இதே மாதிரி தான் பூ வரும். இதோட தண்டெல்லாம் கருப்பு கலரில் இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனில் நடுவில் மட்டும் நல்லா பிங்க்கில் லைன், அந்த நரம்புங்கிற மாதிரி உள்ள பகுதி வந்து பிங்க் கலர்லேயும் அங்கே ரெட் கலர் டாட் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டிஸ். இந்த கலேடியமும் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். இந்த கலேடியம் வெரைட்டிஸ் எல்லாமே இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து, இப்போ நான் ஆகஸ்ட்டில் போடுறேன், செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் எல்லா கலேடியம் வெரைட்டிஸுமே உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம வந்து சேல்ஸுக்கு வந்து கொண்டு வரல. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து சேல்ஸுக்கு வந்து கொண்டு வரல. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து ரெட்டுன்னு சொல்ல முடியாது, பிங்க் கலர் அந்த ஒரு இதுலேயும் வந்து சேர்க்க முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலேடியம் வெரைட்டிஸுங்க, செம்மையாக இருக்கும். அப்படியே இந்த வெயிலோட அந்த இது பட்டோடனே அப்படியே ஒரு பட்டு சாரி மாதிரி அப்படியே ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு இலைகள் உள்ள ஒரு வெரைட்டி, அப்படி ஒரு வெரைட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத இந்த கலேடியம். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே இலை ஃபுல்லாகவே இந்த கலரில் தான் இருக்கும். இதில் க்ரீனோ எதுவுமே எந்த ஒரு இதுவுமே வராது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட் வெரைட்டி தான் அதுவும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கலேடியம் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து நல்ல க்ரீன் கலர்லேயும் அதில் அங்கங்கே ஒயிட் கலரும் ரெட் கலரும் உள்ள டாட்ஸ் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இந்த கலேடியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த கலேடியம் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இதோட இலைகள்லாம் பச்சை கலரில் காம்பு உள்ளதாக இருக்கும். இந்த இலையும் இந்த செடியுமே நல்லா பெருசாக நல்லா வளர்ந்து வரக்கூடிய வெரைட்டி தான். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன வெரைட்டி அப்படின்னா இதுவும் கலேடியமில் ஒரு ஃபுல்லாக வந்து க்ரீனில் நடுவில் மேக்ஸிமம் வந்து பிங்க் கலரில் வந்து வரக்கூடிய ஒரு வெரைட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் மட்டும் இல்லாமல் அதோட பக்கத்தில் அந்த இலையில் முக்கால்வாசி பாகங்கள் வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும். இந்த இலை வந்து இன்னும் வெயில் படலை, வெயில் பட்டுச்சு அப்படின்னா நல்லா பிங்க்லாம் நல்லா டார்க் பிங்காக ஷேடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது, அதனால தான் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் இதில் வந்து நல்லா வரல. ஸோ வந்து வெயிலில் வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ் வந்து இந்த கலேடியம் வெரைட்டிஸ். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது ஒரு தாய் வெரைட்டி. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் லைன் வந்து வந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சோம் அப்படின்னா இந்த இலை ஃபுல்லாகவே பிங்க் கலரில் வந்துடும். அந்த நரம்பு மட்டும் உள்ளே இருக்கிற நரம்பு மட்டும் லைட்டாக அங்கங்கே க்ரீன் கலரில் தெரியும், அவ்வளோதான். ஆனால் இலை ஃபுல்லாகவே பிங்க் கலரில் இருக்கும். இந்த இலையுமே நல்லா திக்னஸாக இருக்கும். கலேடியம் வெரைட்டிஸோட இலைகள் எல்லாமே திக்னஸாக தான் இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளான்ட் வந்து இப்போ வந்து இருக்கிறதுல இந்த ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இலை வந்து வந்திருக்கு பாருங்கள். இலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி க்ரீனில் தான் வரும் மேக்ஸிமமில். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி கலரில் வெயில் படப்படவை தான் அதோட கலர் வந்து நல்லா ஃபுல் கலர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஃபுல் கலர்ஸ் வரும்போது அந்த செடியை பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்ததாக இதிலே வந்து நான் ஒரு 2 வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்கேன். பாட்டு இல்லாமல் இருந்தது, அதனால் 2 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன், நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர் டாட்டு நிறைய இருக்கும். ஆனால் இதோட அந்த நரம்பு பகுதி மாதிரி இருக்கிற நல்லா ஒயிட் லைன் தான் இருக்கும், அந்த க்ரீன் லைன் எதுவுமே இருக்காது. இது இந்த இலைகள் வந்து க்ரீன் கலந்த ரெட்டு அந்த ஒயிட் அந்த மாதிரி வந்து இருக்கும். இதோட காம்பு பகுதியெலாம் நல்லா கருப்பு கலரில் வந்து இருக்கும். எல்லா வெரைட்டியுமே ஒரு பிளான்ட் வாங்கி வச்சா போதும், பக்கத்தில் வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம அதே பாட்டில் இன்னொரு பிளான்ட் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பு பகுதி மாதிரி இருக்கிறதுல நல்லா க்ரீன் கலரில் வந்திருக்கும். நல்லா ரெட் கலர் டாட்டு தான் இதுலேயும் வந்திருக்கும். ஆனால் இந்த வெயில் படும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை ஃபுல்லாகவே பியோர் ஒயிட் கலரில் ஆயிரும். அப்படியே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த ரெட்டு ஒயிட்டு பிங்க்கு பார்க்குறதுக்கு ஒரு ரசனை தாங்க. இந்த மாதிரி செடிகள்லாம் வீட்டு முன்னாடி வச்சுருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டு டேமேஜே ஆகாது. ஒருக்கா வாங்கி வச்சா போதும். இப்போது ஒருக்கா பிளான்ட்டு காஞ்சிருச்சுனாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து பிளான்ட்ஸு திருப்பி மழை பெஞ்சது நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா திருப்பி வந்துடும். ஏன்னா உள்ளே கிழங்கு இருக்கு இல்லையா, அதனால் வந்துகிட்டே இருக்கும்.
அடுத்ததா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலேடியம். இது வந்து ஒயிட், பியூர் ஒயிட் ஒயிட் கலரில் ஆயிரும். அந்த நரம்பு மட்டும் இப்போ எவ்வளோ திக்காக க்ரீன் கலரில் இருக்குது. வெயில் இன்னும் ஃபுல் வெயில் மட்டும் படட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பென்சிலால் ஒரு சின்ன கோடு போட்ட அளவு தான் அந்த நரம்பில் வந்து க்ரீன் கலர் தெரியும். ஃபுல்லாகவே ஒயிட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதில் அந்த நடுவில் இருக்கிற அந்த 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 இடமும் அதுக்கப்புறம் அந்த இலையோட அந்த எண்டிங் அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இந்த 2 இடம் மட்டும் நல்லா ரெட் கலர் வந்து டாட் மாதிரி வந்துடும். மற்ற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். அந்த நரம் மட்டும் பச்சை கலரில் இருக்கும். இலையை பார்க்குறதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு என்னது பத்தாது, வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது கண்ணு 2ம் பத்தாது, அந்த அளவுக்கு செம ரசனை இருக்கும். இலைகளெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு, பூவை தான் நமக்கு டிஃப்ரெண்ட்ஸாக பார்த்துருப்போம். ஆனால் கலேடியமில் மட்டும்தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். கலேடியம், இந்த சிங்கோனியம், அதுக்கப்புறம் வந்து பெகோனியா, இதில் தான் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு கலேடியம் வெரைட்டிஸ் தான். இது வந்து நாடன் கலேடியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாட்டு சேம்புங்கிற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் கேரளாவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் கோடாக உள்ளதில் இலைலாம் நல்லா ஃபுல்லாக க்ரீனு தான். அந்த புள்ளியாக இருக்குது பாருங்களேன், அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இலைகளெல்லாம் பார்க்குறதுக்கு. முக்கியமாக இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட ஒரு தடவை வந்தால் டேமேஜ் ஆகாதில்ல, அதுக்கு எதுக்கும் நம்ம வந்து ரொம்ப ஹெவி மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை, ஈஸியாக மெயின்டைன் பண்ணி வளர்க்கலாம். இது வந்து இந்த ஒயிட் கலர் செடியிலே வந்து மதர் பிளான்ட்டு. இப்போ நம்ம அடுத்த ஒரு வெரைட்டி நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன், அதையும் காமிச்சிடறேன் பாருங்கள். 2-3 வெரைட்டி நம்ம காமிக்கல, அதை காமிக்கிறேன். இப்போது நான் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு வெத்தலை சைஸில் தான் இலை வந்து வரும். இதை விட இன்னும் நல்லா இன்னும் பெரிய பிளான்ட் ஆகும்போது இன்னும் இலை பெருசாகும். ஆனால் இது இப்போதைக்கு சின்னதாக இருக்குது. இதில் வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த கோடு வந்து ஒயிட் கலரில் வரும். அடுத்ததான் நான் இன்னொரு வெரைட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து பிங்க் கலரில் வந்து அந்த உள்ளே இருக்கிற லைன் வந்து வரும். நிறைய இதில் ஒயிட்டு, ரெட்டு, ஒயிட்டு, க்ரீன் அப்படி தான் பார்த்தோம். ஆனால் இதில் வந்து இலைலாம் நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். நடுவில் இருக்கிற கோடு வந்து ஒயிட்டு, பிங்க் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி தான். இதுவுமே வந்து இந்த பிளான்ட்டுமே நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி சூப்பராகவே வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். நிறைய கலேடியம் வெரைட்டிஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறேன். ஒரு வெரைட்டி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கலை, நான் அதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். நம்மகிட்ட ஒரு 16 வெரைட்டிஸ் வரைக்கும் கலேடியம்ஸ் வந்து இருக்குது. அடுத்தடுத்த ஸ்டாக்கில் நான் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். எனக்கு இந்த கலேடியம் வெரைட்டிஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கலேடியம் வெரைட்டிஸ் எல்லாமே வேணும், இன்னும் நான் நிறைய வெரைட்டிஸ் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னாலும் எனக்கு அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அப்படி சொல்லிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டாக்கில் ஃபுல்லாக நிறைய கலேடியம்ஸ் வெரைட்டிஸ் வந்து நான் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணனா தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டாக்கில் வந்து நான் போடும்போதெல்லாம் வாங்கிட்டே இருக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற இதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து வாங்க முடியும். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து இன்னொரு கலேடியம் வெரைட்டிஸ் வந்து பார்த்துடலாம் லாஸ்ட்டாக. இது வந்து கலேடியம் ஹோலி டோட்டின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர் இலை, நடுவில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட்டு பார்த்துருப்போம். இது வந்து அங்கங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் ஒயிட் ஷேட் இருக்கும். இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நிறைய கலேடியம் வெரைட்டிஸ் பார்த்தோம். வேணுங்கிறவங்க மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க அடுத்தடுத்த ஸ்டாக் கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.